உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமாவாசை தினத்தில் கும்பமேளாவில் பறக்கும் ஆம்புலன்ஸ்களும் பிரார்த்தனை செய்ய வந்த இடத்தில் பிணமாக கிடக்கும் பக்தர்களையும் காட்டும் காட்சிகள் மனதை உறைய வைக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மகா கும்பமேளா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த கும்பமேளா நிகழ்ச்சி ஜனவரி 13ஆம் தேதி தொடங்கியது. இது பிப்ரவரி 26ஆம் தேதி வரையிலான 45 நாட்களுக்கு நடைபெறும். இந்த நிலையில் நாளுக்கு நாள் கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக கும்பமேளா நடைபெறும் இடத்தில் வாகனங்கள் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. அதிலும் தை அமாவாசை நாளன்று திரிவேணி சங்கமத்தில் நீராட கோடிக்கணக்கானோர் வருகை தருவது என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் தை அமாவாசை தினத்தன்று 10 கோடிக்கும் மேற்பட்டோர் வருகை தருவர் என எதிர்பார்க்கப்பட்டது. இதனால் பாதுகாப்பு, கூட்டத்தை கையாளும் வகையிலான வசதிகள் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருந்தன. இருந்தும் முட்டி மோதி கும்பமேளா நடைபெறும் இடத்திற்கு வந்தவர்கள் குளிக்க முடியாமல் திரும்பிவிட்டனர். மேலும் கூட்டம் அதிகமாக இருப்பதால் நீராடியவர்கள் வெளியே வந்து மற்றவர்களுக்கு வழிவிடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர். ஆனாலும் பக்தர்கள் நெரிசலில் சிக்கி பலர் இறந்திருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இறந்தவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் கும்பமேளா கூட்ட நெரிசலில் குடும்ப உறுப்பினர்களை இழந்த வேதனையில் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சரை மக்கள் கேள்வி கேட்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. படுகாயம் அடைந்தவர்களை தற்காலிக மருத்துவ முகாமில் முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.